லைவ் அப்டேட்டு லைவ்ல ஒரு முரட்டு சம்பவம் நடந்திருக்கு. சௌந்தர்யாவை எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் பாட்டியோட ஃபேவரட்டே வந்து சௌந்தர்யா தான் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்திருக்காங்களே. இப்போ லைவில் வந்து 2 சுட்டி குழந்தை, இந்த 2 குழந்தையில் அந்த ஒரு பெண் குழந்தை இருக்குல்ல, அது வந்து சொல்லியிருக்கு. வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை கேட்டு சௌந்தர்யா வந்து என்னது உங்கள் பாட்டிக்கு என்னை பிடிக்குமா, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி கேட்டு, எனக்கு அப்போ உனக்கு வந்து என்னை பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொன்னதெல்லாம் வேறு லெவல் மாசாக இருந்துச்சு. இப்போ பேராசூட் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் வந்து ஹாட்ஸ்டாரில் போயிட்டுருக்கு இல்லையா, நம்ம கூட இந்த லைவ் பார்க்கும்போது விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கும்ல, அந்த படத்தில் நடித்தா 2 குழந்தைகள் வந்து உள்ளே வந்திருக்குது. உள்ளே வந்து அந்த படத்தை பற்றி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆனந்தி வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி உனக்கு உங்கள் செட்டில் வந்து பிடிச்சது யார், உனக்கு உன்னுடைய ஃபேவரட் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தை வந்து கிஷோர், அந்த படத்தை நடித்த கிருஷ்ணா அங்கிள், அவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பையனும் சூப்பராக வந்து பேசுகிறேன். அதுக்கு அடுத்து வந்து இங்கே யார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் பாட்டிக்கு வந்து சௌந்தர்யாவை ரொம்ப பிடிக்கும். சௌந்தர்யானே சொல்லுது, சௌந்தர்யா அக்கா அதெல்லாம் எதுவும் சொல்ல, சௌந்தர்யா நம்ம எப்போயுமே கூப்பிடும் இல்லையா, கொஞ்ச நாள் பழகிட்டா அவங்கள வந்து நம்ம எப்படி கூப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த குழந்தை வந்து கூப்பிடுது. எங்கள் பாட்டிக்கு வந்து சௌந்தர்யாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே அது வந்து ஒரு மாதம் ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா வெளியே மக்கள் வந்து பெருவாரியாக என்ன பண்ணுறாங்கன்னா சௌந்தர்யா ஆடுற கேம் பிளே வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த சீசன்லேயே வந்து இந்த சீசனை தூக்கி நிப்பாட்டுறது யாருன்னா சௌந்தர்யா தான். ஏதாவது ஒரு வகையில் வந்து சௌந்தர்யா பேசப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. சௌந்தர்யாவை தெரியாத ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே போனால் ஒரு பச்சை குழந்தை இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து எங்கள் பாட்டியோட ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு மாசான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே சௌந்தர்யா கிடச்ச மிகப்பெரிய ஒரு வெட்டு. எங்கிட்டு போனாலும் ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.